இந்த நல்ல காலவேளைக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த நல்ல காலவேளையிலே நாம் பலனோடு இணைந்து ஜெபிக்க தேவன் நம்ம கொடுத்த பலனுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி ஆமென். இந்த புதிய நாளில் ஒரு கர்த்தருடைய வல்லமை நம்மை நடக்கும், ஒரு தேவனுடைய மகிமை நம்மை மூடுவதாக, ஒரு தேவனுடைய அக்கினி நம்மை நடப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தரை பாதுகாத்து பாதுகாத்து வேலையில் நம்மோடு கூட இருந்து இந்த காலை நாம் எழுந்து இப்படி கர்த்தரை துதிக்க நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள், சுவாசிகள் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தேவனுக்கு துதிகளை ஏறெடுத்து ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்றவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வல்லமையுள்ள நாமம், மகிமையுள்ள நாமம், உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம். ஹல்லேலூயா. மகிமையுள்ள நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே நம்முடைய கிருபை, கிருபை, நம்முடைய இரக்கம், நம்முடைய தயவு, நம்முடைய வல்லமை, நம்முடைய மகிமை எங்களுடைய குடும்பங்கள் நடத்தின அந்த பிள்ளைகளை நடத்தின ஊழியர்களை ஆசீர்வதித்தீரே. போக்குவரத்திலோ நம்முடைய இருந்தீரே, பலப்படுத்தினீரே. இந்த காலவெளியிலே உங்களை துதிக்க கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி. எல்லாரும் துதித்துக் கொண்டே இருப்போம். ஆமென். தேவன் செய்த நன்மைகளை சொல்லி துதியுங்கள். இயேசுவின் நாமத்தை துதிப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் காவலிலே ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, thank you Father in Jesus name. இந்த காலவெளியிலே மாதத்திலே நாங்கள் வருகிறோம். உங்கள் பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள், வேத வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். இணைந்து நாம் அபிஷேகத்தால் நம்ப முடியும் என்ற ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். அபிஷேகத்தால் நம்ப முடியும். Oh, wow.
கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்திலே 50வது வசனம். தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அவர் அருளி, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமென். நம்மையும் கூட ஆண்டவராகிய இயேசு அழைத்து ரட்சித்து அவருடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருக்கின்றார். இந்த காணொலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் என்றால் என்ன? The power to do something for God. தேவனுக்காக ஒன்றை செய்வதற்குரிய அந்த வல்லமை தான் அபிஷேகம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஏதாவது ஊழியம் செய்து கொண்டே இருப்பீர்கள், அல்லது தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கிக் கொண்டே இருப்பீர்கள். அப்படி தொடர்ச்சியாக செய்வதற்கு ஒரு பலன் கொடுக்கிறாரே, அது தேவனுடைய அபிஷேகம். ஊழியர்களுக்கு என்ற ஒரு அபிஷேகம் உண்டு, தீர்க்கதரிசிகளுக்கு என்ற ஒரு அபிஷேகம் உண்டு, விசுவாசிகளுக்கு என்ற அபிஷேகங்கள் உண்டு. அந்தந்த அவரவர்கள் நிலைக்கு தகுந்த விதத்தில் தேவனோட வல்லமையை கொடுத்து நம்ம எக்யூப் பண்ணுகிறார். தொடர்ந்து ஜெபித்து வேத வசனத்தை தியானிக்கிற தேவ மக்களுக்கு ஒரு அபிஷேகத்தை ஒரு வல்லமை கொடுப்பார். எக்யூபிங் பவர். தொடர்ச்சியாக தேவனுடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வல்லமை கொடுக்கிறார். ஆகவே தான் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க முடிகிறது. ஆகவே தான் நீங்கள் தொடர்ந்து ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருப்பீர்கள். தேவனுடைய ஊழியருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஊழியத்துக்கு ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்வீர்கள். ஆகவே the meaning of anointing is the power of God that equips us to do something for God. ஆகவே ஊழியர்களுக்கு சபை கட்ட, ஆராதனை நடத்த அந்த ஒரு வல்லமை கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்ல, ஊழியர்களை செய்ய வல்லமை கொடுக்கிறார். ஒரு விசுவாசிக்கு ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தொடர்ந்து ஆலயத்துக்கு வர, ஊழியர்களை தாங்க, ஊழியர்களுக்கு எல்லாம் செய்ய, அதுவும் தேவன் கொடுக்கிற பலன் தான். தேவனால் உன்னை கொடுக்க முடியாமல் கொடுக்காமல் நாம் ஒன்றை செய்ய முடியாது. தேவன் நமக்கு அந்த அபிஷேகத்தின் வல்லமை கொடுத்தால்தான் தொடர்ந்து ஜெபிக்க முடியும். இன்று காலை இந்த ஜெபத்தில் தொடர்ந்து இணைந்து ஜெபிப்பது கூட அது ஒரு தேவ வல்லமை தான். சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த உங்களுடைய வல்லமை, அபிஷேகம், தொடர்ந்து ஜெபிக்க, தொடர்ந்து நம்முடைய ஊழியர்களை தாங்க, உமக்காக ஏதாவது ஒன்றை செய்வதற்கு நீர் எனக்கு கொடுத்த அந்த வல்லமை, அதுதான் அந்த அபிஷேகம், எக்யூப்பிங் பவர். அந்த வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இங்கே அங்கே தாவீதின் அபிஷேகம், தாவீதின் சந்ததி வரைக்கும் அந்த அபிஷேகம் போகும். அதனால ஒரு பெற்றோர் நல்ல ஜெபம்னாங்க, அந்த பிள்ளைகள் நல்லா ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. தாய் தகவல்மா நல்ல ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருப்பார்கள். அதே போல பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் வரும். ஒரு தாய் தகவல் நல்ல குடும்பங்கள் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவார்கள், தேவனுக்கு எல்லாம் செய்வார்கள். அதை போல அந்த பிள்ளைகள் எல்லாம் வருவார்கள். இவன் மருமக்கமாக சந்ததிகள் எல்லாம் கூட அப்படி கட்ட எழுப்புவார்கள். இது தேவன் கொடுக்கிற ஒரு பலன், இது அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகம் என்றால் ஏதோ ஒரு கையை அசைத்து கை கட்டி வரும் அப்படி நிறைந்து இருப்பது அல்ல, அது எக்ஸ்பிரஷன் தான். ஆனால் அபிஷேகம் என்றால் தேவனுக்காக ஒன்றை செய்து முடிப்பது. ஆமைன்னு சொல்ல முடிந்தவர்கள் ஆமைன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்று காலை இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய வல்லமை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பீர்கள். இப்படிப்பட்ட வல்லமை அபிஷேகம் இருந்து கர்த்தருக்காக ஒன்றை செய்து கொண்டிருக்கிறவர்களோடு ஒன்று அவருடைய கிருபை இருக்கும். இரண்டாவது, சங்கீதம் 20:6 ரட்சிப்பார் என்று தாம் அபிஷேகம் பண்ணுகிறவரை ரட்சிக்கிறார். ஆண்டவர் யாரை பலப்படுத்தி ஜெபிக்க, ஊழியம் செய்ய, கர்த்தருடைய வேலையை செய்ய, ஆலயத்தை கட்ட எக்யூப் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர்
மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 28:8 அந்த அபிஷேகம் பண்ணினவர்களை தேவன் அடைக்கலமாய் வைத்து பாதுகாக்கிறார். ப்ரொடெக்ஷன், அடைக்கலம். தேவன் தமது அடைக்கலத்தில் வைத்து அவர்களை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்கிறது. அவரே 28:8 அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமாக. ஒரு ஜபம் ஊழியம் கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தேவனை பலப்படுத்துவதை செய்ய வைக்கிறார். எல்லாராலும் எல்லா ஊழியத்தையும் செய்து விட முடியாது, எல்லாராலும் சொல்லித்து விட முடியாது, எல்லாராலும் ஊழியத்தை தாங்கி விட முடிகிறதில்லை, எல்லாரும் ஆலயத்தை கட்டி முடிக்கிறதில்லை, எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்து முடிக்க முடியவில்லை. ஆண்டவரோ தேவன் நம்முடைய வல்லமையை கொடுக்கிறார். காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வல்லமை கொண்டுதான் நாம் தேவனுக்காக ஒன்றை செய்கிறோம். அப்படி தேவனுக்கு ஒன்றை செய்கிற அபிஷேகம் பெற்ற வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கிருபை இருக்கும். உங்களை தேவன் ரட்சிப்பாரா? அது ஊழியரோ, விசுவாசிகளோ, தீர்க்கதரிசிகளோ யாராக இருந்தாலும் சரி, தாம் அபிஷேகம் பண்ணி தம்முடைய ஊழியத்தை பயன்படுத்தி தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வைத்திருக்கிறார்களா அவருடைய தேவன் பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அங்கவதாக சங்கீதம் 132:10 அப்படி அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு தம்முடைய முகத்தை அவர் மறைக்க மாட்டார், அவர்களை புறக்கணிக்க மாட்டார். தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து, ஒரு நெருக்கம் வரும்பொழுது தேவன் மறைந்து விட மாட்டார், தம்முடைய முகத்தை வெளிப்படுத்துவார். இன்று காலை யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்கள், இன்னும் நான் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஊழியங்களை செய்ய வேண்டுமே, இன்னும் நமக்காக இதை செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களே. இன்று காலை இன்னும் காலமே கொடுப்பார். இன்னும் ஜெபிப்பீர்கள், இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவீர்கள், இன்னும் தேவனுக்காக ஆலயங்களை கட்டுவீர்கள், இன்னும் தேவனுக்காக தீர்க்க தரிசன ஊழியங்களை செய்வீர்கள், வல்லமை ஊழியங்களை செய்வீர்கள். தேவனுடைய ஊழியர்கள் இன்னும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவீர்கள். ஏதோ ஒரு வல்லமை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே இந்த தேவன் கொடுக்கிற இந்த வல்லமையான அபிஷேகம் நம்மை இருந்தால் நுகங்கள் முறிக்கப்படும். ஏசாயா 10:27 by the anointing all the yokes are broken. உங்கள் வாழ்க்கையில் அதான் ஜெபிக்கிறவர்களுக்கு நிறைய தடைகள் வரலாம், தேவனுடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்கு தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரும். இயேசுவை தான் பிசாசு வந்து சோதித்தாங்க. அன்றைக்கு இயேசு இருந்த காலத்தில் அங்கே இருந்த வேற யாரையும் போய் அங்கே பிசாசு செய்யவில்லை, சோதிக்கவில்லை. ஏறுவதையோ அல்லது அன்றைக்கு இருந்த ஆட்களை யாரையும் சோதிக்கலை. இயேசுவை தான் சோதிக்கிறோம், ஜெபிக்கிறவங்கள தான் சோதிப்போம், ஊழியம் செய்கிறவங்கள தான் சோதித்து பார்ப்போம். ஆனால் அங்கே தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்று காலை ஏன் எனக்கு சோதனை, ஏன் எனக்கு போராட்டம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய அபிஷேகம் உங்களை தாங்கும், அவருடைய அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். ஆகவே நீங்கள் பெற்ற அபிஷேகம், அந்த வல்லமை உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும். அந்த அபிஷேகத்தினாலே தேவனை பலப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஏசாயா 45:1 கோரேஸ் என்ற ராஜாவை தேவன் ஒரு அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி யூத ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்க தேவன் அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். அவன் ஒரு பிரஜாதி ராஜா, அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அல்லது பாஸ்டர் அல்ல, யாரும் அல்ல, பிரஜாதி ராஜா. ஆனால் தேவன் தன்னுடைய வேலையை செய்வதற்கு அவனை எக்யூப் பண்ணினார். இன்றைக்கு சிலரை ஆண்டவர் பிரஜாதிகளை இருக்கிறவங்களை கூட ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட அவளை பயன்படுத்தி விடுவார். ஆகவே யாருக்கும் தேவன் தன்னுடைய வல்லமையை கொடுத்து பயன்படுத்துவார். யாருக்கும் தேவன் தன்னுடைய வல்லமையை அனுப்பி அவளை வல்லமையாக மாற்றுவார். இது தேவனுடைய செயல். ஆகவே இந்த கோரேசு என்ற ராஜாவுக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவனுக்கு கிருபையை கொடுத்து அவன் 70 ஆண்டுகள் அந்த சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் திரும்பி வரும்படி ஒரு பெரிய கட்டளையிட்டு அவர்களை திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டும்படி அவன் உதவினான். இந்த நாட்களிலே தேவனுடைய வல்லமையை போட்டுக் கொண்டிருக்கிறார். ராஜாக்கள் மேல் கொடுப்பார், அதிகாரிகளுக்கு கொடுப்பார், விசுவாசிகளுக்கு கொடுப்பார், ஊழியர்களுக்கு கொடுப்பார். ஏன் இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய நாமம் மகிமைப்பட. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த ஜெபிக்க வேண்டும். தேவனோடு இணைந்திருந்தால் அல்லவ ராஜ்யத்தையும் இன்னும் கிருபையில் சேர்த்து கொடுப்பார். அல்லது சில அபிஷேகத்தை தேவன் கொடுத்து சில தேவனுடைய காரியங்களை செய்து
கொடுத்து அதன் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னு கர்த்தர் செய்கிறார். ஆகவே இன்று காலை தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி ஏதோ ஒன்றை நம்மை செய்ய வைக்கிறார். தாவீதுக்கு 3 விதமான அபிஷேகம். ஒன்று ராஜாவின் அபிஷேகம் இருந்தது, தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இருந்தது, ஆராதனையின் அபிஷேகம் இருந்ததா. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். Anointing is an equipping power from God. தேவனை ஆராதிக்கவோ, பாடவோ, துதிக்கவோ, ஆலயத்துக்கு செல்லவோ, ஊழியங்களை தாங்கவோ, தொடர்ந்து ஜெபிக்கவோ, தேவனுடைய ஆலயத்தை கட்டவோ, எல்லாவற்றுக்கும் அவரே அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவரே தம்முடைய வல்லமை கொடுக்கிறார். இன்று காலை அந்த வல்லமை நம்மை நிரப்புவதாக. ஒருவேளை நீங்களாகவே சில காரியங்களை செய்ய முடியும் என்று யோசித்து சோர்ந்து போக வேண்டாம். நாமாவே இதை செய்யவே முடியாது. தெய்வனை நம்மை பலப்படுத்தணும். அதுக்கு தான் போய் காத்திருக்கணும், ஜெபிக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும், அவருடைய ஊழியம் அவருடைய பாணியில் செய்யணும், அவருடைய வல்லமையை செய்யணும். அவருடைய வல்லமை பெற்று தான் அவருடைய காரியங்களை செய்ய முடியும். அவருடைய வல்லமை பெற்று தான் அவருடைய ஊழியத்தை தாங்க முடியும். அவருடைய வல்லமை பெற்று தான் அவரை நோக்கி ஜெபிக்க முடியும். அதுதான் இன்று காலை தேவன் பெற விரும்புகிற ஒரு அபிஷேகம். ஆகவே தேவன் அபிஷேகம் பண்ணினவனுக்கு கிருபை அளிக்கிறார். 1 சாமுவேல் 2:10 அபிஷேகம் பண்ணினவன் கொம்பை உயர்த்துவான் என்றிருக்கிறது. அபிஷேகம் பண்ணினவர்களை தேவன் புறக்கணியான் என்றிருக்கிறது. இன்று காலை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் தேவன் பலப்படுத்துவாராக. ஒரு கிருபையை தேவன் தருவாராக. ஒரு வல்லமையை கொடுப்பாராக. ஏற்கனவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறதா? இன்னும் வல்லமையாக ஜெபிக்க தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஏற்கனவே கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வல்லமையாக தேவனுடைய ஊழியத்தை தாங்க உங்களை தேவன் பலப்படுத்த போகிறார். ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வல்லமையாக பயன்படுத்தி அபிஷேகத்தை கொடுப்பார். உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பார், பிள்ளைகளுக்கு கொடுப்பார். கிராமங்களில் ஊழியர்களை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். ஊழியர்களுக்கு உதவி ஊழியர்களாக இருப்பீர்கள். ஞாயிறு பள்ளிகளில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக லீடர்ஸாக இருப்பீங்க. பலவகை ஊழியர்களை செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த காலை ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். The Lord gives anointing to each and everyone. ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இறங்கி வருகிறது இந்த காலையில். Receive the anointing of God. Amen. Hallelujah. Oh, thank you, Holy Spirit of God, wonderful Spirit of God. இந்த காலையில் வல்லமை ஒவ்வொரு மேலும் ஊற்று. ஜெபிக்கிறவன் வல்லமையாக ஜெபிக்கட்டும். ஊழியம் செய்த வல்லமையாக ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரே, அந்தந்த ஊழியர்களுடைய நாமத்துக்கு செய்கிறவர்கள் இன்னும் வல்லமையாக ஆண்டவரே உங்களுக்கு செயல்பட இந்த காலை உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றும். உங்களுடைய வல்லமையை அவர்கள் மேல் ஊற்றுவீராக. ஒரு நிமிடமுடைய கர்த்தரை ஆராதிப்போம். துதி உமக்கே, எல்லா கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்தி உண்மை நாங்கள் இந்த காலையிலே ஆராதிக்கிறோம் என்று சில நிமிடங்கள் மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை நம்ம நிரப்பட்டும். ஜெப மகிமை ஜெப அக்கினி நம்மை மூடுவதாக காலையிலே ஒரு புதிய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
தேவன் ஒரு வல்லமை ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஓ, தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஓ, தேவனுக்கு வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார். தேங்க்யூ லார்ட். அப்படி தேவனுக்காக நீங்கள் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக கர்த்தருடைய செய்வார். உங்கள் வீட்டை கட்டுவார், பிள்ளைகளை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார். ஓ, அவருக்காக ஒன்றை செய்கிறவனுக்கு அவரும் ஒன்றை செய்தவரை பலப்படுத்துகிறார். ஆமென். தாவீது தேவனுக்காக நின்ற போது தாவீதுக்கு அவருடைய குடும்பத்தை கட்டி அவரை ஆசீர்வதித்து அவருடைய ராஜ காலத்தில் அவருடைய வல்லமை அனுப்பினார். இந்த காலை ஒரு பலத்த அக்கினி நம்மை மூடுகிறது, ஒரு பலத்த மகிமையை நிரப்புகிறது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வல்லமை நான் நிரப்பும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், வசதிகள் மாறட்டும். ஊழியக்காரர்கள் பலப்படுத்தும், விசுவாசிகளை பலப்படுத்தும், ஜெபிக்கிற மக்களை பலப்படுத்தும், ஊழியத்தை தாங்குகிற மக்களை பலப்படுத்தும், கர்த்தருக்காக ஓடுகிற மக்களை பலப்படுத்தும். இந்த காலை வேளையிலே மகிமை ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும். அவனை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நானே உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஓ, நீ சோர்ந்து போகாது. இதை செய்ய முடியவில்லையே, இந்த காரியத்தை அக்கம்ப்ளீஷ் பண்ண முடியலையே, நானே உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற காலவெளியிலே, ஓ, உன்னுடைய குடும்ப காரியமோ, எனக்காக செய்கிற ஊழிய காரியமோ, அல்லது உன் சரீரத்தில் ஒரு தேவையோ காரியங்களோ எல்லாவற்றையும் நான் பலப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய கரம் தேவனுடைய வல்லமை தொட்டு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பட்டும். Receive the new anointing. Hallelujah. இந்த காலவெளியிலே ஒவ்வொருவரையும் அபிஷேகியும், ஒவ்வொருவரையுடைய வல்லமையினால் நிரப்பும், ஒவ்வொருவரையும் மகிமையினால் நிரப்பிவிடும். நன்றி, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Power in Jesus name, power in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஒவ்வொருவரையும் தொடரும். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வருகிறோம். இந்த காலை இணைந்து நேரம் ஒதுக்கி கொடுத்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய வல்லமையினால நிரப்பும், உங்களுடைய வலிமையினால நிரப்பும், உங்களுடைய கிருபையினால நிரப்பும். ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் வளர்க்கும். குழந்தைகளுக்கு அபிஷேகம் தேவைகள் எல்லாரையும் வளப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையை சந்தையும் வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை கற்று தூக்கி நிறுத்தும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுடைய வாக்கினை போடப்படட்டும், வல்லமை இறங்கட்டும். வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கொள்ளும். பரீட்சை காரியங்களையும் ஆளுகை குறைவை கூட இருக்கட்டும். ஆராதனைகளிலும் மகிமை ஊழிய செய்கிற மக்களை பலப்படுத்தும். எல்லாரையும் தாங்குகிறார். காலையில் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.